தனி வந்து தப்பா தோச்சு நம்பி வந்த பையனை இப்படி நீ பண்ணுறது ரொம்ப தப்புக்கா. என் ரிலேட்டிவ், என் பேரண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தனியாக போவாதுன்னு சொன்னாங்க. உங்களை நம்பி நான் வந்திருக்கேன். உங்களை நம்பி வந்த பையனை இப்படி தான் பண்ணுவீங்களா? அக்கா, உங்களுக்கு உண்மையிலுமே ஹெல்ப் ஏதாவது வேணுன்னா இந்த ரூம்குள்ளே வாங்கக்கா. என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன். அக்கா, உங்களுக்கு என்ன ஆச்சு? எனக்கு எதுவுமே இது வரையும் தெரில. கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தெரியுது. அது நீங்கள் என்கிட்ட நடக்கிற விதத்துலேயே எனக்கு தெரியுது. அதுவும் இல்லாமல் உங்களை பற்றி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அது ஃபுல் டீட்டெயில் என்னால் கலெக்ட் பண்ண முடில. ப்ளீஸ் ஒரே டைம் முன்னாடி வாங்க. ஹலோ, வரமாட்டிங்களா? அக்கா, அக்கா, உங்களை பார்க்கறதுக்கோசரம் தான் தனியாக வந்திருக்கேன். இப்போ நீங்கள் முன்னாடி வராமல் இருந்தால் எனக்கு திரும்ப அடுத்த டைம் நான் வருவேனான்னு கூட எனக்கு தெரில. கொஞ்சம் கொஞ்சமாக நான் கேள்விப்பட்டேன். உங்களை இதே தாளை கொண்டதான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கேள்விப்பட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாம் நான் கலெக்ட் பண்ண முடியல. முடிஞ்சாலும் நான் கலெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்தேன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஹலோ, ஓ மை காட், கைஸ் இது மேலேருந்து ஏதோ விழுந்துச்சிங்க கீழே. ஹலோ அக்கா, அக்கா அவன் தம்பியாக நினச்சிக்கோங்கக்கா. உங்களுக்கு எந்த வித கெடுதலும் பண்ண நினைக்கல. ஆனால் நீங்கள் என் முன்னாடி வராமல் இருக்கிறது எனக்கு சங்கட்டமாக இருக்குது. ப்ளீஸ் லைட் ஆன் பண்ணுறேன். ஓகே, ஆன் ஆயிடுச்சு. லைட் சார்ஜ் கம்மியாக இருக்குது. நான் இப்போ யூஸ் பண்ணேன்னா எனக்கு சரியாக வீடியோ எடுக்க முடியாது. இங்கே என்ன எழுதி வச்சாலும் எனக்கும் புரிய மாட்டேங்குது. ஓ மை காட், இங்கே வழி. யாரு? ஓ மை காட், அங்கே பாருங்க கைஸ். கைஸ் பயமாக இருக்குது, பயமாக இருக்குது. கைஸ் இங்கே தான் ரூம் இருக்குன்னு நினைக்கிறேன். அக்கா அவன் தம்பியாக நினச்சேன். முன்னாடி வாங்கக்கா.
ஹலோ ஏய் பயமா இருக்கு. தனியாக வந்து தப்பா தோச்சு. அக்கா, உன்னை நம்பி வந்த பையனை இப்படி நீ பண்ணுறது ரொம்ப தப்புக்கா. என் ரிலேட்டிவ், என் பேரண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தனியாக போவாதுன்னு சொன்னாங்க. உங்களை நம்பி நான் வந்திருக்கேன். இப்படி தான் உங்களை நம்பி வந்த பையனை இப்படி தான் பண்ணுவீங்களா? சொல்லுங்கள். இதெல்லாம் ரொம்ப தப்பு. உங்களை நம்பி வந்த ஒரு பையனை இப்படி பண்ணுறது ரொம்ப தப்பு. கேட்குது கேட்குது கேட்குது, சவுண்ட் கேட்குது. நான் பயப்பட மாட்டேன் கைஸ். அப்படி தான் என் மனசை கல்லாய்க்கணும். ரொம்ப பயமாக இருக்குது. உடம்புலாம் சிலுக்குது. அதுதான் தெரியல. சொல்லுங்க. ஹலோ, இப்படி ஏதாவது பொருளை தான் உடச்சிட்டு இருப்பீங்களா? என் முன்னாடி வர மாட்டீங்களா? என்னை பார்த்தா பயமா இருக்கா? இப்படி கல்லை தூக்கி போகிறதோசரம் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஹெல்ப் வேணால் கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு பண்ணுறேன். ரொம்ப தப்பு. சவுண்ட் கேட்குது. மூஞ்சில் தெரியும் நினைக்கிறேன் அந்த பயத்தை. பயமாக இருக்கு. நல்லா மாட்டிக்கிட்டேன். வெளியும் போக முடியல, உள்ளே வர முடியல. ஹலோ அக்கா, தான் போடுவீங்களா? என் முன்னாடி வாங்க ஒரே டைம். நான் கிளம்புறேன் ப்ளீஸ். இது ஒரு மாதிரி அல்ட்ராசவுண்ட் மாதிரி தான் கைஸ் எனக்கு கேட்குது. இப்படி நீங்கள் அல்றனால, இப்படி கல் தூக்கி போகிறனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஹலோ மேலே ஏரோப்ளைன் போகுதுன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. ஹலோ
கைஸ் வெளியே இருக்கு, பயமா இருக்குது. கைஸ் வெளியே இருந்துச்சு. கைஸ் கொஞ்சம் பல்ட் அடிச்சு விழுந்துட்டு இப்போ நேரத்துக்கு உள்ள. என்னைய பயப்படுத்தி நீ ஆள்றப்ப லைட் சார்ஜ் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது எப்படி போச்சுன்னு நினைக்கிறேங்க. சரியா நான் பார்க்கல, போன மாதிரி தான் தெரிஞ்சு என் கண்ணுக்கு. இப்போ அக்கா நீங்கள் அங்கே தான் இருக்கீங்களா? வரட்டுமா அவங்க சின்ன சின்ன சவுண்டு எனக்கு ரொம்ப பயமாக கொடுக்குது. இப்போ முன்னாடி வாங்க. எத்தனை ஆடி இருக்குங்க? உங்களுக்கு உதவி ஏதாவது வேணுமா?
கீழே கேட்குது சவுண்டு. கேக்குதா? இங்கே பாருங்க. ஓமே காடு, இங்கே பாருங்க. சாப்பாடெல்லாம் செஞ்சுருப்பானுங்களா கைஸ் இருக்குனுங்க. கேட்குது, மயிலோட்டா கேட்குது சவுண்டு. இப்போ பாருங்க, என்னென்னமோ எழுதி வச்சுருக்கானுங்க. இங்கெல்லாம் ஏதோ தீச்சிருப்பானுங்க, நல்லாவே தெரியுதுங்க பாருங்க. எரிச்சிருக்கானுங்களா? ஆளரா இருக்கீங்களா? என்ன மொழின்னு எனக்கே தெரில. எனக்கு தெரிஞ்ச மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கைஸ் அங்கே ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் பில்டிங்கு. சரி தெரியல. ஆமாம் கைஸ், அங்கே தான் ஒன்று இருக்குது பில்டிங்கு. தெரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் எனக்கு பார்த்தாலே எனக்கு சைக்கோ இருக்குது இடம்னு நினைக்கிறேன். ஏன்னா பாருங்கள், சமைச்செல்லாம் சாப்பிட்டுக்கிறாங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? சமைச்சு சாப்பிட்ருக்கானுங்க. அங்கே தீர்த்து வச்சுருக்கானுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒன்று ஒன்றாலும் கல்லெல்லாம் அடிக்க வச்சுருக்கானுங்க.
பின்னாடி யாரோ பேக்கு பிடிச்சி இழுத்த மாதிரி இருந்துச்சு இப்போ எனக்கு. யாரு? கைஸ் பின்னாடி ஏதோ பேக்கு பிடிச்சி இழுத்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ பாட்டில் தள்ள மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. இப்போ பாருங்க கைஸ் எக்ஸ்ட்ரீம். ஆனால் ரொம்ப பயந்துட்டேன் இந்த இடத்துல. இப்போ லைட்டாக பயமாக இருக்குது. கிளம்பலான்னு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் என்ன அட்டாக் பண்ண தான் கைஸ் ட்ரை பண்ணுது. சரி கிளம்புறேன். அடுத்த டைம் வந்தால் என்கிட்ட பேசுவீங்களா? என் பக்கம் வருவீங்களா? ஓ புரியல. திருப்பி சொல்ல முடியுமா? இந்த கேனப்பு வந்து விழுந்துச்சு. சத்தியமாக இங்கே எதுவும் குழந்தை அழுற சவுண்டு கேட்டுச்சு இப்போ எனக்கு. சின்ன சவுண்டு எனக்கு ஒரு மாதிரி பயத்தை கொடுக்குது. உட்காந்துட்டாங்க நான். இவ்வளோ பேர் லொக்கேஷனை தனியாக வந்தது தப்பாக போச்சுன்னு நினைக்கிறப்ப நெக்ஸ்ட் டைம் வரும்போது தட்டுற சவுண்ட் கேட்குது. கா பார்த்தீங்களா இப்படி வரைஞ்சி வச்சுருக்கானுங்க. ஓகே கிளம்பலான்னு இருக்கேன். முடியல என்னால். ரொம்பவே ஒரு மாதிரி மூச்சுன்னு திணறுது. ஒரு மாதிரி ரொம்ப தண்ணி தாகம், ரொம்ப தொண்டெல்லாம் ஒரு மாதிரி இதே பிடிக்குது எனக்கு. இந்த லொக்கேஷனுக்கோசரம் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன் கைஸ். ஒரு டைம் மார்னிங்கில் எடுக்கலான்னு ஒரு பிளானில் இருந்தேன். அது அன்ஃபார்ச்சுனேட்லி எடுக்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு. இப்போ நைட் டைம் வந்து இந்தளவுக்கு ஒரு பயத்தை கொடுக்குது. சவுண்ட் கேட்குது. கைஸ் நான் எந்த லொக்கேஷன்லையுமே நான் வந்து உக்காந்துட்டு இப்படி சுற்றி முற்றிலாம் லைட் அடிச்சுட்டு இருக்க மாட்டேன். இந்த லொக்கேஷன் உங்களுக்கே தெரியும் நம்புகிறேன். அந்தளவுக்கு ஒரு பயத்தை கொடுத்துருச்சு எனக்கு இங்கே. ஹார்ட் சிம்பிள் கீழே ரத்தக்கரை, அந்த ரத்தோட கை அச்சு இப்படி ஒரு 5 விரல் இப்படி இருக்குது கைஸ். இன்னமும் நடந்திருக்கானா இங்கெல்லாம். எனக்கு எக்ஸ்ட்ரீம் சாப்பாடு செஞ்சுருக்காங்க கைஸ். இந்த ரெசார்ட்டு பாதிலே கட்டி விட்டு போயிருக்காங்க. உங்களுக்கு முன்னாடிலாம் தெரியுமான்னு தெரில. முன்னாடிலாம் ஃபுல்லாக என்ட்ரன்ஸு இது ஒரு டைனிங் டேபிள் மாதிரி தான் முன்னாடி இருக்குது. நெக்ஸ்ட் டைம் வேணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் கைஸ். அது இல்லாமல் இந்த வீடியோ எண்டில் அண்டு இந்த வீடியோ நடுவில் ஏதாவது ஒன்று ஸ்டோரி ஆட் பண்ணி நினைக்கிறேன் எடிட்டிங்கில். ஏன்னா சரியாக எனக்கு தெரில. இந்த வீடியோ எப்படி இருந்தாலும் எடிட் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும். பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஃபுல் ஸ்டோரி எல்லாமே இந்த வீடியோ ஆட் பண்ணுறேன். தெரியாததை நான் சொன்னால் தப்பாயிடாது. உங்களுக்கு நான் தெரிஞ்சது உங்களுக்கு நான் ஃபுல்லாக சொல்கிறேன். அவங்க வாயால் கேட்கலாம். அக்கா உங்களுக்கு இந்த தகவல் என்ன நடந்துச்சு சொல்ல முடியுமா என்னால்?
ஹலோ அக்கா, பேசுங்க என்கிட்ட. இருக்கீங்களா நீங்கள்? இருந்தீங்கன்னா ஏதாவது சவுண்ட் கொடுங்க, நான் இருக்கேன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இந்த சவுண்ட் கேட்க மாட்டேங்குது. பெயின் ட்ராப் சைலன்ஸ் மாதிரி தான் இருக்குது. இது கேட்க மாட்டேங்குது. கைஸ், எடுத்து விட்டு போனால் தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. உங்கள் தம்பியாக நினச்சி நிறைய உங்கள் கூட பேசியிருக்கேன். அண்டு என் முன்னாடிலாம் வந்திருக்கீங்க, அதுக்கு நான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். என் முன்னாடி வந்ததுக்கெலாம். நெக்ஸ்ட் டைம் என்கிட்ட பேசணும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக நான் வரும்போது நான் மட்டும் வரமாட்டேன், என் கூட இருந்தாங்கன்னா கூப்பிட்டு வரேன். முடிஞ்சால் கூப்பிட்டு வரேன், அப்படி இல்லைனா தனியாக வரேன். ஓகேவா? சரி, ஓகே, பாய், கிளம்புறேன். எங்கே இருந்தாலும் என்னை பார்ப்பீங்க நம்புகிறேன். ஆனால் நீங்கள் இப்போ வரையுமே எனக்கு சவுண்டை எதுவுமே தரமாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு என்ன நினச்ச கூட எனக்கு சரியாக தெரில. கண்டிப்பாக நான் தெரிஞ்சுட்டு திருப்போம் இந்த ரெசார்ட்குள்ளே நான் வரேன்.